தமிழகத்தின் புனித நதியான காவிரி வடகரையில் சைவ சமயத்தில் பாடல் பெற்ற தலங்களில் 61வது தலமாக விளங்குவதுதான் திருப்பை நீலி அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உடனுறை நீலிவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒவ்வொரு அடியிலும் அதிசயங்களும் புராண ரகசியங்களும் நிறைந்திருக்கிறது. இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு வடிவில் தோன்றியவர். பொதுவாக நாம் சிவாலயங்களுக்கு செல்லும் போது படிக்கட்டுகளில் மேலே ஏறி இறைவனை தரிசிப்போம். ஆனால் திருப்பைஞலி கோயிலில் அதற்கு நேர்மாறாக படிக்கட்டுகளில் கீழே இறங்கி சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட இத்திருக்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜாதிராஜ சோழன், சுந்தரபாண்டியன், மகேந்திர பல்லவர்மன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கின்றனர். புராணக் கதைகளின்படி ராவணன் இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்றதாக நம்பப்படுகிறது. அதன் நினைவாகவே இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ராவணன் திருவாயில் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. கருவறைக்கு அருகிலுள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடனக் கோலம் காட்டிய இடம் உள்ளது. இந்த காரணத்தால் தான் இந்த கோயில் ரத்தின சபை எனப்படும் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது. மற்ற சிவாலயங்களில் அரிதாக காணப்படும் ஒரு தனிச்சிறப்பு இங்கு உள்ளது. இந்த கோயிலில் அம்மனுக்கு 2 சன்னதிகள் உள்ளன. ஒரு சன்னதியில் நீள்நெடுங்கண் நாயகி, மற்றொரு சன்னதியில் விசாலாட்சி அம்மன் அருள்பாலிக்கின்றனர். திருக்கடையூரில் சிவபெருமான் காலால் உதைத்ததால் மரணமடைந்த யமதர்மராஜன் பின்னர் இத்தலத்தில் குழந்தை வடிவில் உயிர் பெற்று தனது அதிகாரத்தையும் மீண்டும் பெற்றதாக புராணம் கூறுகிறது. அதனால் இங்கு யமன் சிவபெருமானின் பாதத்தடியில் குழந்தை வடிவில் காட்சியளிக்கிறார். தமிழகத்தில் குடைவரை கோயில்களை கொண்டவையில் இங்கு அமைந்துள்ள யமதர்மராஜ சன்னதியும் ஒன்றாகும். சப்த கன்னிகைகள் இத்தலத்தில் தவம் புரிந்து சிவபெருமானின் தரிசனம் பெற்று இங்கேயே கல்வாழை மரங்களாக தங்கியிருப்பதாக ஐதீகம். இந்த கோயில் கட்டுமானம் சூரிய ஒளி நேரடியாக இறைவன் மீது படும் வகையில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பங்குனி, புரட்டாசி மாதங்களில் 6வது, 7வது, 8வது நாட்களில் சூரிய பூஜை பெருவிழா நடைபெறுகிறது. அந்த நாட்களில் சூரிய பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் நவக்கிரக விக்கிரகங்கள் இருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில் 9 படிகள் 9 நவக்கிரகங்களாகவும் 9 தீப வடிவிலும் உள்ளதாக ஐதீகம். யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதால் இக்கோயிலில் நவக்கிரகங்கள் கிடையாது. நாம் அடுத்து காணவிருக்கும் கோவில் கருவறையில் சிவலிங்கம் கிடையாது. இறைவன் உருவமற்ற ஜோதி வடிவாக வழிபடப்படுகிறார். மற்ற சிவன் கோயில்களில் காணப்படும் நந்தி, கொடிமரம் மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் இங்கு கிடையாது. இந்த கோவில் எது என்பது தெரிந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.